அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு வீடியோ. இது தினமும் நாங்கள் வார்டுக்கு ஒரு டெய்லி போகும்போது போஸ்ட் ஆப்ரேட்டிவாக பார்த்தீங்கன்னா, இந்த மார்பக புற்றுநோய்ங்கிறது காமனாக இருக்குது லேடீஸ்க்கு ரொம்ப காமனாக. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 45 to 60 இயர்ஸ் ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது. சம்டைம்ஸ் யங்கர் ஏஜ் பீப்புள்ஸ் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட அது பண்ணுறாங்க இந்த சர்ஜரி, மாடிஃபைடு ரேடிக்கல் மாஸ்டெக்டமி. என்னன்னு கேட்டாக்கா, ஒரு டக்டல் கார்சினோமா இருக்குது, மெட்டாஸ்டேட்டிக் ஸ்டேட்டஸு இது மாதிரி டயக்னோஸ் பண்ணியிருக்கோம், பயாப்சி அனுப்பணும், எஃப்என்ஏசின்னு சொல்லுவோம், ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜி எக்ஸாமினேஷன், அல்ட்ராசோனோகிராமில் எம்ஆர்ஐயில் ரிவ்யூல் பண்ணிட்டாங்க. ஸோ இமீடியட்டாக சர்ஜன் டிசைட் பண்ணிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டு. ப்ரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க, அல்லது லம்ப் மாதிரி இருக்கும், அந்த லம்பை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க, லம்பக்டமின்னு பேர். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் என்னென்னா, ட்ரெயின் டியூப் போட்டு பேஷண்ட் வார்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு மெடிக்கேஷன், நர்சிங் கேர் எல்லாம் போயிட்டுருக்கும். அது இல்லாமல் ட்ரெஸ்ஸிங் கேர், ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு சர்ஜிக்கல் ஐசியூவில் வச்சுருப்பாங்க. ஃபிசியோதெரப்பி டே 2 அல்லது 3லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ ஏர்லி மொபிலைசேஷன், கையை கொஞ்சம் அசைக்கிறதுக்கான பயிற்சி, மூச்சு பயிற்சி, அந்த தேக பயிற்சிகள், ஷோல்டர் கொஞ்சம் சர்க்கிளிங் மூமெண்ட்ஸ் மைல்டாக பண்ணுறது, கிராஜுவலாக ஒரு வாரம் 10 நாள் இப்படி பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கையினுடைய பிடிப்புகள் எடுபட்டுரும். இல்லைன்னா அந்த ஆக்சிலான்னு சொல்லுவோம், அந்த ஆக்சிலரி பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த தையல் போட்டிருக்க இடம் நெஞ்சிலேருந்து அதில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும், தோல் கண்ட்ராக்சர் ஃபார்ம் ஆகிடும், ஒரு நோடுல் திக்கனிங் மாதிரி. ஸோ எவ்வளோ குயிக்காக ஃபிசியோதெரப்பி அவங்க சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட்டோ ஜென்ரல் சர்ஜனோ ரெஃபர் பண்ணுறாங்களோ, ஃபிசியோதெரப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு முழுமையான ஒரு சிகிச்சை கிடச்சி பரிபூர்ணமாக குணமாகி வெளியில் வந்துடுறாங்க. ஸோ அதை நம்ம ஆராய்ச்சி பூர்வமாக எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய கட்டுரைகள் நாங்கள் பார்க்கும் பொழுது, இம்பேக்ட் ஆன் ஃபிசிக்கல் தெரப்பி ஆன் மாடிஃபைடு ரேடிக்கல் மாஸ்டெக்டமி போஸ்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன் நான். அது வந்து வர்தாங்கிற இடத்துல ஃபார்மசூட்டிக்கல் அந்த ரிசர்ச் ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஷிவானி தேஷ்பாண்டே அப்படிங்கிறவங்க ஒரு எட்டால் ஒரு குரூப் 2021. சிஸ்டமேட்டிக் ரிவ்யூங்கிறது தான் உலகத்திலே ஒரு டாப் மோஸ்ட் ரிசர்ச். அதை பேஸ் பண்ணி அதை தழுவி இந்த ரிசர்ச்சை பண்ணியிருக்காங்க. ஒரு லேடி 60 வயசு, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ்ஜி பண்ணி இந்த எஃப்என்எஸ்சி பண்ணதுக்கு பிறகு இன்ஃபில்ட்ரேட் டக்டல் கார்சினோமா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. மெட்டாஸ்டாட்டிக் டியூமர் விட்டோம்னா அப்படியே உடம்பு ஃபுல்லாக பரவும். ஸோ அந்த பிரெஸ்ட்டில் இருக்கிற இடத்துல அந்த சின்ன கட்டி அதை ரிமூவ் பண்ணணும். அட்மிட் பண்ணி லம்பெக்டமி பண்ணுறதா இல்லை டோட்டலாகவே பிரெஸ்ட் ரிமூவ் பண்ணுறதான்றதை டிசைட் பண்ணி அந்த லிம்ஃப் நோட்ஸு டோட்டலாகவே அந்த ஆக்சிலரி லிம்ஃப் நோட்ஸ், பிரெஸ்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா திரும்பி அது ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயின் டியூப் போட்டு இன்சிஷன்ஸ் போட்டு அந்த லேடி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக மெடிக்கேஷன்ஸ் கிடைக்குது, ட்ரெஸ்ஸிங் கிடைக்குது, அந்த ட்ரெயின் ப்ராப்பராக இறங்கியிருக்கான்னு சர்ஜன் பார்க்குறாங்க. ஸோ சர்ஜிக்கல் கேரோடு சேர்த்து இமீடியட்டாக ஃபிசியோதெரப்பி கால் ஓவர் கொடுத்து ஃபிசியோதெரபிஸ்ட்டு ஒரு ப்ரோட்டோக்கால் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து இது பேஷண்ட் வந்து இன்பேஷண்ட்டாக இருக்கும் பொழுது ஒரு கிராஜுவல் ஃபிசியோதெரப்பி, ஒரு மூச்சு பயிற்சி, கை அசைக்கக்கூடிய பயிற்சி, பால் ஸ்குவீசிங் எக்ஸசைஸ், இதெல்லாம் டிஸ்சார்ஜ் ஆன உடனே ஒரு 8 வாரத்துக்கான ஒரு ப்ரோட்டோக்கால் டெய்லர் மேடடாக ஒரு அட்டவணை மாதிரி போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ முதல்ல 1லேருந்து 2 வாரம் இந்த கையை எப்படி அசைக்கிறது, மூச்சு பயிற்சி எப்படி பண்ணுறது, இந்த ரெசிஸ்டன்ஸ் பயிற்சி, பால் எப்படி ஸ்குவீஸ் பண்ணுறது, இதெல்லாம். அப்புறம் 2லேருந்து ஒரு 4 வாரத்துக்கு எப்படி பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 4லேருந்து 6வது வாரம் 8வது வாரம் வெயிட் வச்சு கொஞ்சம் செய்கிறது. ஏன் இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா, கையில் லிம்ஃபெடிமா, கை ஃபுல்லாகவே அந்த மார்பகம் எடுத்த பகுதியில் வலது பக்கம் எடுத்திருந்தால் வலது கை ஃபுல்லாக வீக்கம் இருக்கும். அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு க்ரெப் பேண்டேஜ் போட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் ட்ரைனிங் எல்லாம் போட்டோம்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிடும். அந்த வீக்கம் குறைய ஆரம்பிச்சிடும், தசையினுடைய பவர் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஒரு ப்ரீ அண்ட் போஸ்ட் டெஸ்ட் பார்த்தோம்னாக்கா மசில் பவர்ஸ் எல்லாம் வந்து 2, 3 இந்த நிலையில் இருக்குது. ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பார்த்திங்கன்னா ஒரு 180 டிகிரி இருக்க வேண்டியது ஒரு 90 டிகிரி 50 டிகிரி இப்படி தான் இருக்குது. ஸோ பயிற்சிக்கு பிறகு நார்மலுக்கு ஓரளவுக்கு 180 140க்கு வந்துடுது. தசையினுடைய வலுவு 4, 5ன்னு மாறிடுது. பெயின் ஸ்கேல் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து கொஞ்சம் 4ல் இருந்தது, ஒரு மாடரேட் ஸ்கேலில். அந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பண்ணதுக்கு பிறகு 2 ஒரு மைல்டு ஸ்கேலுக்கு மாறிடுச்சு. அதே மாதிரி டேஷ்னு ஒரு ஃபங்க்ஷனல் ஸ்கோர் எடுத்து பண்ணுறாங்க, டிசபிலிட்டி ஆன் ஷோல்டர் ஹேண்டு ஸ்கோரிங், ஒரு 31 ஐட்டம்ஸ் செல்ஃப் ஸ்கோரிங் பண்ணுறாங்க. ப்ரீயில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட் டு சிவியர் டிஃபிகல்ட்டி இருக்குது.
போஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா மைல்டு டிஃபிகல்ட்டிக்கு அது மாறிடுது. ஸோ ஃபங்க்ஷனலாகவும் பேஷண்ட் ஒரு சட்டை மாட்டுறதுக்கு, தலை சீவுறதுக்கு, ஃபங்க்ஷனலாக ஏடிஎல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டெய்லி லிவிங் அன்றாட பணிகளை செய்து கொள்வதற்கு, மேலே அந்த இதை வைக்கிறதுக்கு, பொருள்களை வைக்கிறதுக்கு, இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிடுறாங்க. மன ரீதியாகவும் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக அப்செட் ஆகியிருக்காங்க ஆங்ஸைட்டியோட. அவங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை, இது சரியாயிடுங்கிற ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுத்து ஃபிசியோதெரப்பி 8 வாரம் கொடுக்கும் பொழுது முழுமையான ஒரு குணமாகி அந்த பேஷண்ட் நார்மலாக கை அசைக்கிறதுக்கு, மூச்சு எல்லாமே நார்மல் ஆகிடுது. இது மட்டும் இல்லாமல் அந்த பேஷண்ட் வந்து ஒரு கீமோதெரப்பிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் சைக்கிள்ஸ் போகணும் 4லேருந்து 6 வாரம். அது போகும்பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒரு டயர்ட்னஸ், கேக்கக்சியான்னு சொல்லுவோம், அது மாதிரி ஆகிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்து இந்த ஃபிசியோதெரப்பிலாம் கொடுக்கும்போது அவங்க வாழ்நாளை கொஞ்சம் நீட்டிக்கிறோம், கொஞ்சம் நார்மல் லெவலுக்கு அவங்க கொண்டு வந்துடுறோம். இதை கண்டுகொள்ளாமல் இருக்கும் பொழுது, இந்த ஹெல்த்தி ஒரு இதில் இருக்கும் பொழுது, ஏர்லி மெனப்பாஸ் ஆகும் பொழுது, ஒரு ஹார்மோனல் சேஞ்சு அல்லது தைராய்டு அல்லது யங் ஏஜில் கூட இந்த பிரஸ்ட் கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் கிட்டத்தட்ட வந்து 6,20,000 பேருக்கு மேலே டெத்து அதிகமாக இருக்குது ஒரு வருஷத்துலன்னு சொல்கிறாங்க. 2050 இதனுடைய குளோபல் பேர்டன் வந்து எங்கேயோ போய்டும். ஸோ அதனால் இதுக்கான விழிப்புணர்வு கண்டிப்பாக பிரஸ்ட் கேன்சருக்கு பிங்க் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஸோ அது வந்து மார்பக புற்றுநோய் இல்லாமல் கருவாய் புற்றுநோய்க்கும் அதை பிங்க் டே கொண்டாடுறாங்க. பட் இதுக்கு ஒரு விழிப்புணர்வு நிச்சயம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து இந்த சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட், இந்த கேன்சரை ரிமூவ் பண்ணக்கூடிய டாக்டர்ஸோட ஒரு டீமாக நர்சஸோட சேர்ந்து பணியாற்றும் பொழுது முழுமையான குணத்தை கொண்டு வருகிறார்கள். ஃபிசியோதெரப்பி பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படிங்கிறது தான் இந்த ரிசர்ச் மட்டும் இல்லாமல் அன்றாடம் நாங்கள் செய்யக்கூடிய வார்டுகளில் செய்யக்கூடிய இந்த பயிற்சிகள் முழுமையான குணத்தை கொடுக்கறதுங்கிறத வலியுறுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஆக நான் மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 4-5 கேசஸ் நம்ம மாடிஃபைடு ரேடிக்கல் மாஸ்டெக்டமி பார்க்குறோம். எல்லா ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கும் மெடிக்கல் காலேஜஸில் இந்த கேசஸ் காமனாக இருக்கும். ஸோ இது இந்த வீடியோ அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இதை பயன்படுத்தி எல்லோரும் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் இதுலேயே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இது போல் வரையறுக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட் செஞ்சோம் அப்படின்னா நம்ம நிச்சயம் பேஷண்ட்டை முழுமையாக குணமடைச்சிட முடியும். அதனால் இந்த வீடியோவுக்கு கீழே நான் சில ஃபோட்டோஸ் போடுறேன், அந்த பேஷண்ட் எப்படியெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு. அதை கரெக்டாக செஞ்சுட்டோன்னா அந்த ஆக்சிலரி கண்ட்ராக்சர் இல்லாமல், வீக்கங்கள் இல்லாமல், லிம்பெடிமா இல்லாமல், மூச்சு பிரச்சனைகள் இல்லாமல் முழுமையான நிவாரணத்தை கொண்டு வந்துட முடியும். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். காட் பிளஸ்.